வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து நாங்க ஃப்ரைடே அதாவது 20ஆம் தேதி நாளைக்கு நாங்க வந்து தர்ஷனத்துக்கு வரலான்னு இருக்கோம். க்ரவுட் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா? லாஸ்ட் வீக் எப்படி இருந்ததுன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா க்ரவுட் அதிகமா தான் இருக்கு. இது சம்மர் சீசன். க்ரவுட் இருக்கும் தான். இன்னொரு 3, 4 மாசத்துக்கு க்ரவுட் அதிகமா தான் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா, நீங்க ஆன்லைன், ஆஃப்லைன்ன்றது கேட்கல. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா, நம்மளுக்கு க்ரவுடோட வேலை இல்ல. அது எவ்வளோ க்ரவுட் இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல உங்க ஷெட்யூல் டைமுக்கு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ₹300 நெனச்சுக்கோங்களேன். ஒரு 3லிருந்து 4 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்க வந்து 20ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போற அப்படி இருந்தா, காலையில ஒரு 8 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ காலையில 8 மணிக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுனால ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி க்யூ லைனில் நின்றுட்டு போனால் டோக்கன்ன்றது வாங்கிடலாம். எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம்ன்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அதாவது டோக்கனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை நாங்கள் எந்த டோக்கன் வாங்கலை டைரெக்டாக ஃப்ரீ தர்ஷனில் போகிறோம்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக இருந்து நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா நேற்று வந்து 14 மணி நேரம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்களே போயிருந்தாங்க. அவங்க டோக்கனுக்கு ட்ரை பண்ணாங்க. டோக்கன் கிடைக்கலன்ட்டு அவங்க ஃப்ரீ தர்ஷனத்துக்கு போனாங்க. நேற்று 14 மணி நேரம் 14 ஹவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்கள் வந்து பேமெண்ட்டு எவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்குமா டிக்கெட்டோட காஸ்ட்ன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நம்ம டைரெக்டாக பேமெண்ட்ன்றது டைரெக்டாக பே பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இப்போ லைவ்ல இருக்கு. அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ லைவ்ல இருக்கு. மார்ச் 18ஆம் தேதி காலையில 10 மணிலேருந்து மார்ச் 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும். எல்லா பக்தர்களும் மஸ்டா இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலும் நான் காமனா சொல்றது தான். ஓகேங்களா? இதுல நம்ம செலக்ட் ஆன அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். இதுல ரொம்ப காஸ்ட் அதிகமா இருக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம லக்கி டிப்ல செலக்ட் ஆன அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போறோம். அந்த சேவா காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரபாத சேவான்னு வச்சுக்கோங்களேன். ₹120 தான். ₹120 பர்சனுக்கு. 1+1 ஒருத்தர் இல்லைன்னா 2 பேருக்கு 120 120. அதே போல தோமாலா சேவானா ₹220. அர்ச்சனானா ₹220. இது போல காஸ்ட்ன்றது கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிடுங்க. இங்க வந்து நிறைய பக்தர்களுக்கு டவுட் என்னன்னா, இதுல வந்து ஆந்திரா பீப்புள் தான் அதிகமா செலக்ட் ஆகுறாங்க, தெலுங்கானா பீப்புள் தான் செலக்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இது பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது பண்ணுங்க. ஸ்ரீவாரு மூலவருக்கு தெரியும். யாரும் எப்போ கூப்பிடணும்ன்றது பக்தர்களை அவர் கரெக்டாக கூப்பிடுவாரு கண்டிப்பா. நீங்க வந்து செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ மாசம் மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு மாசம் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய பேர் நாங்கள் செலக்ட் ஆகலை 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னவங்க எல்லாம் கூட நாங்கள் செலக்ட் ஆயிட்டோம்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட கொடுக்குறாங்க. இந்த ரிசல்ட் வந்த அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. நான் ஒன்று அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட நான் ஷேர் பண்றேன் பாருங்க. அதனால நம்மளுக்கு வந்து இதுல செலக்ட் ஆகணும்னு சுவாமியை ஒரு வாட்டி நம்ம நினைச்சுக்கிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுல வந்து நீங்க சேவாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆல்ன்ட்டு பர்டிகுலரா இந்த சேவாக்கு தான் போகணும்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. நம்மளோட டார்கெட் வந்து மூலவரை நம்ம கிட்டவா தரிசனம் பண்ணணும். ஒரு விஐபி பிரேக் தர்ஷன்ல எப்படி போறோமோ ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல நம்ம கிட்டவா சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சு சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்னாராதன சேவா இருக்கும். நானும் செலக்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு சேவாவுக்கு கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க, ஆந்திராக்காரு, தெலங்கானாக்காரு அதெல்லாம் விட்டுருங்க. மனசுல நம்ம வந்து சுவாமியை நினைச்சிட்டு அவருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லயே இப்போ இந்த 2-3 மாசத்துலயே நல்ல மாற்றம் பண்றது அவரு எடுத்துட்டு வந்தது தான். அவருக்கு தெரியும் எல்லாமே. சரிங்களா? அது மனசுல நினைச்சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு சேவாவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஜேஷ்டாபிஷேகம். இந்த ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, தர்ஷனத்துக்கு மூலவர் தர்ஷனத்துக்கு போக முடியுமா டவுட் கேட்டிருக்கீங்க. ஜேஷ்டாபிஷேகத்துக்கு சம்மந்தப்பட்டு ஒரு செப்பரேட் வீடியோ நான் லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பாருங்கள், ஒரு 7 days பேக் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஈச் டிக்கெட் காஸ்ட் 400 rupees இது. ஓகேங்களா. ஜேஷ்டாபிஷேகத்தில் அதாவது ஜூன் 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி 3 நாள் வருது ஜேஷ்டாபிஷேகம். இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம புக்கிங்ன்றது பண்ண முடியும். ஆர்ஜித சேவாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ஆர்ஜித சேவாஸில் அது ஒரு பார்ட், ஆனுவல் ஆர்ஜித சேவா. அது இந்த மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் புக் பண்ணலாம். அதில் புக் பண்ணிட்டோம்னா மூலவர் தர்ஷனத்துக்கு அனுமதி இருக்குது. ஓகேங்களா. ஈச் டிக்கெட் காஸ்ட் 400 rupees. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து என்ஆர்ஐ தர்ஷன். இந்த என்ஆர்ஐ தர்ஷனில் எத்தனை பேர் போகலாம் என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. என்ஆர்ஐ தர்ஷன் பார்த்தோம்னா பாஸ்போர்ட், விசா அது யார் பேர் இருந்தோ அவங்க தான் போக முடியும். அவங்க கூட யாரும் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் எல்லாம் லோக்கலாக இருக்கிறவங்க போக முடியாது. விசா என்ஆர்ஐ தர்ஷனம் பண்ணுறது என்ஆர்ஐ பீப்புளுக்கு தான். ஓகேங்களா. ஸோ அது கூட இப்போ ஹஸ்பண்டு ஃபாரின்லேருந்து வந்திருப்பாரு, ஒய்ஃப் இங்கே இருந்தாங்கன்னா கூடலாம் போக முடியாது. யார் என்ஆர்ஐ விசா அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 300 rupees கியூல இருக்குல்ல, அந்த 300 rupees தர்ஷன் டிக்கெட்ன்றது அங்கே கரண்ட் புக்கிங் ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அங்கே 300 rupeesல அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து நாங்கள் மார்ச் 29ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் திருப்பதியில். ஸோ எங்களுக்கு டோக்கன் கிடைக்குமா? உங்களுக்கு கண்டிப்பாக டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் இங்கே வர்றதுனால நீங்கள் பை ட்ரெயினில் வந்தீங்கன்னா இமீடியட்டாக எதிர்க்கவே விஷ்ணுநிவாசம் போயிடுங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம் போயிடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் போங்க. நம்மளுக்கு வந்து எங்கே போனால் சீக்கிரம் கிடைக்கும்ன்றதை விட்டுட்டு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் வந்தால் நீங்கள் 4 மணிக்கே வர்றதுனால நீங்கள் வந்து விஷ்ணுநிவாசம் இல்லைன்னா ஸ்ரீனிவாசம் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில் 8 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 4 மணிக்கே வரதுனால போய் கியூ லைனில் கூட போய் நின்றுடலாம். ஓகேங்களா. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 8 மணி. ஸோ டெய்லி அந்த டைமிங்கில் ஒரு 1 hour 1.5 hour அப்படி சேஞ்சஸ் இருக்கும். அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். இது சம்மர் சீசன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்றைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில் 8 மணிலேருந்து தான் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து விக்யூசி 121 வருது டிக்கெட்டில். விக்யூசி என்னன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1, வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2. விக்யூசி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.